பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை தரக்குறைவாக பேசுவதும் அவதூறுகளை பரப்புவதும் தான் அவங்களுக்கு அது வாடிக்கையாக இருந்தது. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட தலைவர் ஜோதிமணி அவர்களை வரம்பு மீறி வசைப்பாடி இருக்கிறார். ஜோதிமணி அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ராகுல் காந்தியோட ஸ்டெப்னி அது சேலையை வந்து நிக்கிற கூட தயாரா இருக்கும். அப்படிப்பட்ட ஈனம் பிறவி இந்த காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பாலியல் வன்புணர்வு செய்து சிறைக்கு சென்ற ஒருத்தரை தாரை தப்பட்டையோடு மிகப்பெரிய பூமாலைகளை அவர்களுக்கு அணிவித்து வரவேற்பு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு பாரதிய ஜனதாவில் மட்டும்தான் இந்த தேசத்தில் நடந்திருக்கே தவிர வேற எந்த இயக்கங்களும் அது போன்ற செயல்களில் ஈடுபட்டதில்லை. வைகோ அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதி, நீண்ட நாள் மக்களோடு தொடர்புடைய ஒரு அரசியல்வாதி. அவர் கேலியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதை ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கலாம், இதை ஒரு காமெடியாகவும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு பெருசாக பொருட்படுத்த எல்லாரும் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விமர்சன பொருளா மாறிடுச்சா காங்கிரஸ்? எங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் அங்க வாய்ப்புண்டு. அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும். அந்த கருத்துக்கள் நியாயமா இருந்தால் எங்களுக்கு அதுக்கு செவி சாய்த்து அதற்கான விடைகள் கிடைக்கும். அப்போ போன முறை கொடுத்தாம 25 சீட்னாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு திமுகவோட சுமூகமாக இருப்பீங்க. எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் உங்களுடைய எதிராக நிற்கக்கூடியவங்க ரொம்ப படைபலத்தோட நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே இடதுசாரி சக்திகள் எல்லாருமே முரண்பாட்டோட சண்டையோட, ஒரு பக்கம் வைகோ உங்களை கதர் சட்டை சண்டை போடுவாங்கன்றாங்க, ஒரு பக்கம் வன்னியரசு வம்பிழுக்கிறாரு, ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்கன்றாங்க. ஒரு முரண்பாடு உருவாயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி விரும்பியா என்னை கூட்டணி வச்சிருக்கிறாரு. அவரை கைது செய்தது போல அவரை வந்து பயப்படுத்தி அச்சப்படுத்தி அந்த கூட்டணி வைக்கப்பட்டிருக்கு. அவர் எந்த சூழ்நிலையில் எதை நினைத்து அப்படி பேசினார் என்று தெரியாது. தலைவர் ராகுல் காந்தியும் அதில் தலையிட்டு தேவையற்ற கருத்துக்களை பொது வழியில் பேசாதீர்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் திரு லாரன்ஸ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? சூப்பராக இருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நெருக்கத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம போன அமர்வில் கூட நம்ம லைவ்ல பேசணும். நான் அந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் நான் கேட்டுறேன். பாஜகவை பொறுத்த அளவுக்கு விஜய் அவர்களை மையப்படுத்தி நயனா நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது த்ரிஷா வீட்டில் இருப்பார்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதுவே எல்லாருமே கண்டிச்சாங்க. ஏங்க நீங்கள் தனிப்பட்ட அரசியல் விமர்சனம் வைக்கிறதா வச்சுட்டு போங்க, தனிப்பட்டவங்க தாக்குதல் நடத்துறீங்கன்ற மாதிரி. அது கடந்து வர்றதுக்குள்ள பாஜக நிர்வாகி நினைக்கிற செந்தில்நாதன் ஒருத்தர், அவர் ஜோதிமணியை ராகுல் காந்தியோட தொடர்பு படுத்தி தவறான வார்த்தையை பயன்படுத்தி பேசினார். இதில் பெருசாக காங்கிரஸ்காரங்க எங்கேயுமே அலட்டிக்கலன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா என்றாலே எளிய மக்களை தவறாக சித்தரிப்பது, பெண்களை தவறாக சித்தரிப்பது, பிற தலைவர்களை தவறுதலாக பேசுவது, அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பது, இதுதான் பாரதிய ஜனதாவுடைய வாடி. அது புதிதாக ஒன்றும் அவங்க இதை செய்துட்டாங்க நம்ம வியப்படைக்கு ஒன்றுமே இல்லை. காரணம், ஜோதிமணி அவர்கள் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆற்றக்கூடிய கேள்விகளுக்கு, பேசக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நரேந்திர மோடி அவர்களிடம் கேள்வி கேட்பதற்காக குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி இல்லை, அவர் புறமுதுகு காட்டு ஓடக்கூடியவர். அந்த குரல் எழுப்புகிறது ஜனநாயக கடமை. எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டினுடைய இன்னல்கள், நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக தான் நாடாளுமன்றமே இருக்கு. காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் பதில் சொல்ல முடியாம பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை தரக்குறைவாக பேசுவதும் அவதூறுகளை பரப்புவதும் தான் அவங்களுக்கு அது வாடிக்கையாக இருந்தது. அதனுடைய நீட்சியாக தான் நீங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட தலைவர் ஜோதிமணி அவர்களை வரம்பு மீறி வசைப்பாடி இருக்கிறார். அதனால தமிழக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்திருக்கு. அவர் தலைமறைவாகியும் இருக்கிறார். அவரும் மோடியை போல புறமுதுகு காட்டி ஓடி தான் செய்திருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் வந்து அதை ஏன் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சனையாக அதை எடுக்க வேண்டாம், மக்கள் மத்தியில் அதனால ஒரு குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற நிலையில் பார்த்திருக்கு. ஆனால் மனித உரிமை ஆணையத்திற்கும் மகளிர் ஆணையத்திற்கும் புகார்கள், எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவிகள் கூட அதற்கு புகார்கள் கொடுத்து இதை நீ ஒரு பிரச்சாரமாகவே கட்டமைக்கலாம்ல. பெண்களை எப்படி நடத்துறாங்க பாருங்க. அது ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பெண்ணுக்கே இந்த நிலைமைனா அப்புறம் சாமானியர்கள் நிலைமை. இன்னைக்கு வந்து பத்திரிகைகள்லையும் மக்கள் அனைவருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா புதிதாக ஒன்றை செய்தாலோ இல்ல திடீர்னு மக்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிட்டாலோ நாம வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக கட்டமைக்கலாம். பாரதிய ஜனதா என்றாலே பெண்களுக்கு எதிரான ஒரு இயக்கம். நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல எத்தனையோ எம்எல்ஏ எம்பிக்கள்
பாலியல் வழக்குல நேரடி தொடர்புடையவர்கள். நீங்க வந்து ஒரு பாலியல் குற்றவாளியாக சிறு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு செய்து சிறைக்கு சென்ற ஒருத்தரை தாரை தப்பட்டையோடு மிகப்பெரிய பூமாலைகளை அவர்களுக்கு அணிவித்து வரவேற்பு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு பாரதிய ஜனதாவில் மட்டும்தான் இந்த தேசத்தில் நடந்திருக்கே தவிர வேற எந்த இயக்கங்களும் அது போன்ற செயல்களில் ஈடுபட்டதில்லை. அதனால நம்ம புதிதாக அதை ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தேவையில்லை. இப்ப என்னன்னா ஒரு சித்தாந்த போர் நடந்துட்டு இருக்கு. அதை வெல்வதற்கு நாம் யாரோடு அணி சேர்வது, எப்படி அந்த சித்தாந்த போரில் நம்ம வெற்றி அடைவது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பிரதான நோக்கம், நாட்டு மக்களுடைய பிரதான நோக்கம். வைகோ அவர்கள் நீங்கள் அந்த விமர்சனம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல இடங்களில் உட்கட்சி விவகாரத்தில் கதர் சட்டைகள் ஈடுபட்டிருக்கின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆட்சியில் பங்கு என்பது போன்ற காங்கிரஸார் ஒரே நேரத்தில் 9 குரல் எழுப்பாங்க ஆளாளுக்குன்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு இயக்கம், ஒரு மனித கூட்டம், ஒரு உயிரின கூட்டம் இருந்தாலே அங்கே ஒரு சச்சரவுகள் உருவாவது இயல்பான. ஒரு மனித கூட்டம் இருக்குன்னா அங்கே பேச்சுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இரு கருத்துக்களுக்கு எப்பவுமே அது புழங்கிட்டு தான் இருக்கும். அந்த கருத்து ஒத்த கருத்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 கருத்துக்கள் உருவாகும், அது கடைசியில் ஒத்த கருத்தா மாறும், இல்லைன்னா அது ஒருங்கிணைந்த கருத்தாக மாற்றி கொண்டு வரப்படும். அதுதான் சமூகத்திற்கு நலனும் கூட. இன்னைக்கு வந்து வைகோ அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதி, நீண்ட நாள் மக்களோடு தொடர்புடைய ஒரு அரசியல்வாதி. அவர் கேலியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரும் ஒரு வயதான நிலையில் இருக்கக்கூடிய முதிர்ந்த அரசியல்வாதி தான். அந்த கருத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்கள் தலைவர்கள் வந்து கருத்து மோதல் ஏற்படுது, இல்லை ஒருவருக்கு விரும்பாத கருத்தை சொல்லாருன்னா அது எங்கள் கட்சி விவகாரம், நாங்கள் அதை பார்த்துக்கிடுவோம். ஆனால் அவர் அதில் தலையிட்டு பேசுவதற்கு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் எங்கேயுமே வைகோ அவர்களையோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களையோ சித்தரித்து பேசவோ விமர்சிக்கவோ இல்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர் வந்து காங்கிரஸ்காரர்களை ஒரு விமர்சனம் பேசுவதற்கு தேவையில்லை. நாம் சிலருக்கு வாயை மூட முடியாது. அவர்கள் ஏதாவது ஒரு பத்திரிகை செய்திக்காகவோ அல்லது 2 நாள் இன்னைக்கு என்ன பேசும் பொருளாக இருக்கு, இந்த பேசும் பொருளுக்காக கூட அவர் பேசியிருக்கலாம். அப்படிதான் நான் அவரை பார்க்குறேன். தவிர இதை ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கலாம், இதை ஒரு காமெடியாகவும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு பெருசாக பொருட்படுத்த எல்லாரும் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விமர்சன பொருளாக மாறிடுச்சா காங்கிரஸ்? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த இயக்கத்தில் இருக்கறது இல்லை, எந்த இயக்கங்களில் கோஷ்டி பூசல் இல்லை, எந்த இயக்கங்களில் மாறுபட்ட சிந்தனைகள் இல்லை. எல்லா இயக்கங்களையும் மாறுபட்ட சிந்தனைகள் வருவது. ஏன்னா இது ஜனநாயக அமைப்புகள். நீங்கள் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை. மல்லை சத்யா எப்படி வெளியே போனாரு? எப்படி இருந்த மல்லை சத்யா? ஒரு காலகட்டத்தில் கோபால்சாமி அவர்கள் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்காரு. நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் என் மாவீரன் மல்லை சத்யா அப்படின்னு எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்காரு. மல்லை சத்யாவும் வைகோவின் குரலாக வைகோவினுடைய சித்தாந்தங்களை, எண்ணங்களை தெரு தெருவாக பறைசாற்றி சென்றுட்டு இருந்த ஒரு மனிதர். அந்த அவருடைய நிலை என்ன? தன் மகனை அரியணை ஏற்ற வேண்டும், தன் மகனுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், தன் மகனுடைய வாழ்வியலை மேம்படுத்த வேண்டும் என்று கூட இருந்த உயிரை காப்பாற்றிய மாவீரனை விட்டு கொடுத்தார். இருவேறு கருத்து இல்லையா? அதனால இயக்கங்கள்ல மாறுபட்ட கருத்துக்கள் வருவது இயல்பான ஒன்றுதான். அந்த கருத்துக்கள் ஆரோக்கியமா இருக்கணுமே தவிர அது கேலிக்கூத்தாக மாறக்கூடாது என்பதுதான் ஒரு தலையாய நோக்கம். ஒருவேளை தேமுதிக வந்துட்டாங்க, அதனால காங்கிரஸோட தேவை இல்லாம போயிடுச்சு. நாம அப்படி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் காங்கிரஸ் இந்த சித்தாந்த போருக்கு எத்தகைய நன்மை பயக்கக்கூடிய இயக்கம், எவ்வளவு வலுவான இயக்கம் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். இன்ன பிற கட்சிகள் இப்ப வைகோ கோபால்சாமியை விட நாங்கள் வலுவான இயக்கம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான கூட்டணியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கம் இந்த போருக்கு எந்த வகையில் பயன்படும் என்பது நன்றாகவே தெரிந்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதே போல மக்களும் அதை நன்கு உணர்ந்து அந்த நட்பை பாராட்டுகிறார்கள், அந்த நட்புக்காகவே வாக்களிக்கிறார்கள். ஏன்னா இது மதவாதத்திற்கான ஒரு கூட்டணி. இந்த தேசம் முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை, ஒரு வெறுப்பு பேச்சு, ஒரு பிரித்தாளும் சிந்தனைகள், இதை விதைச்சிட்டே இருக்காங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு மதவாதத்தினான ஆட்சி அமையணும், இந்து ராஷ்டிரம் என்று இந்த தேசத்தை அறிவிக்கணும், இந்த நாட்டில் இந்துக்களை மட்டுமே இந்த நாட்டுடைய குடிமக்களாக பிரகடனப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு ஒருபோதும் காங்கிரசும் திராவிட முன்னேற்றம் போன்ற ஜனநாயக இயக்கங்கள் அனுமதிக்காது. அதனால நாங்க வந்து உங்களுக்குள்ளே 1008 முரண்பாடுகளோட இருக்கீங்க. நீங்க அதுதான் சொன்ன பிரதர். 5 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பத்துல பல்வேறு கருத்துக்கள். ஒருவருக்கு ஒரு வண்ணத்தை எடுத்துக்கிட்டா கருப்பு நிறம் பிடிக்கும், இன்னொருவருக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும், இன்னொருவருக்கு சிறப்பு நிறம் பிடிக்கும், இன்னொருவருக்கு பச்சை நிறம் பிடிக்கும். அதற்காக அவர்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது பொருள் அல்ல. நிறம் பல்வேறு நிறங்களை அவர்கள் விரும்பினாலும் குடும்பத்திற்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒற்ற கருத்து இருக்கு. நாங்கள் உறவினர்கள், எங்க வீட்டில் அடுத்த நபர்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது, அதில் நாம ஒற்றுமையாக நிற்கணும். எங்களுக்குள்ள விருப்பங்கள் அடிப்படையில், உணவு பழக்கங்கள் அடிப்படையில் பல்வேறு சிந்தனைகள். நீங்க அகற்ற துடிக்கிற பாஜக கூட்டணி எந்த ஒரு சண்டையும் இல்லாம உங்களுடைய எதிராக நிற்கக்கூடிய
இருக்கக்கூடியவங்க ரொம்ப படைபலத்தோட நிக்கிறாங்க, சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம. நீங்க எல்லாமே இடதுசாரி சக்திகள் எல்லாருமே முரண்பாட்டோட சண்டையோட, ஒரு பக்கம் வைகோ உங்களை கதர் சட்டை சண்டை போடுவாங்கன்றாங்க, ஒரு பக்கம் வன்னியர் வம்பிழுக்கிறாரு, ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை இங்கிட்டு நீங்க அதெல்லாம் பேசாதீங்கன்றாரு. ஒரு முரண்பாடு உருவாயிட்டு இருக்கு. இது உறவுகளுக்குள் பேசுற பேச்சு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் சொல்றார், பாரதிய ஜனதாவில் நாங்கள் ஒருபோதும் அங்கம் வகிக்க மாட்டோம். ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய பிரதான தலைவராக அவங்க குறிப்பிடக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள், நான் ஒரு தவறு செய்துட்டேன், என்னுடைய வாழ்நாள் காலம் இந்த இயக்கம் இருக்கும் வரை பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி விரும்பியா என்னை கூட்டணி வச்சிருக்கிறாரு. அவரை கைது செய்தது போல அவரை பயப்படுத்தி அச்சப்படுத்தி அந்த கூட்டணி வைக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை ஏன் மாற்ற வேண்டி வந்தது? அண்ணாமலை எடப்பாடியை எப்படி வசைபாடினார்? இந்த அண்ணாமலை இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? யார் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தது தமிழகத்துக்கு? இதுவரைக்கும் இல்லை. என்டிஏ தலைமையில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லிட்டுதா? யாரும் மறுக்கல. யார் சொன்னாங்கன்னு கேட்கிறோம். மறுக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, பிரதம அமைச்சரோ எப்படி முதல்வர் தமிழகத்தில் இந்த இந்தியா கூட்டணிக்கு பொறுப்பேற்று இருக்கிறாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய என்டிஏ கூட்டணி அவர்தான் பொறுப்பு. நாங்க தெளிவாக சொல்றோம், தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவன். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை சொல்கிறது, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நாளைக்கு இந்த கூட்டணியில் வரக்கூடியவர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர். என்டிஏ கூட்டணி இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்தான், அவருக்கு கீழே தான் இந்த ஆட்சியில் நாங்க பங்கெடுக்க போறோம் இன்று வரை சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? தேர்தல் முடியட்டும், தேர்தலுக்கு பிறகு அது சூழ்நிலையை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு பாரதிய ஜனதா இந்தியா முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத இடத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவை ரெண்டாக பிளந்து அதை ஆட்சியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் கூட்டணி வைத்த கட்சிகளை அவங்க கபலீகரம் செய்து அதை விழுங்கி அசை போட்டு விடுவார்களே தவிர அதை வாழ்விக்கிறதுக்கான ஒரு இயக்கம் இல்லை. எங்க கூட்டணி அப்படி இல்லை. பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியை கூட்டணியாக தான் வச்சிருப்போம். எங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்புண்டு. அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும். அந்த கருத்துக்கள் நியாயமாக இருந்தால் எங்களுக்கு அதுக்காக செவிசாய்த்து அதற்கான விடைகள் கிடைக்கும். அப்போ போன முறை கொடுத்தாம 25 சீட்னாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு திமுகவோட சுமூகமாக இருப்பீங்க. நாங்கள் சித்தாந்த போரில் இருக்கிறோம். தான் நான் சொன்னேன், அதிகார பசிக்காக நாங்கள் அரசியல் செய்பவர்கள் அல்ல. நாளைக்கு நீங்க எப்படின்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு தரங்கட்ட அரசியல் எப்படி நடக்கும்னா, நாளைக்கு வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டும்தான் அவருடைய நோக்கம். தலைமைக்கு என்ன நோக்கம்னா, வருங்காலம் எப்படி இருக்கணும், நாளைய சமூகம் எப்படி வாழ்விக்கப்படணும், நாளைய சந்ததிகள் எப்படி வாழ்விக்கப்படணும், இதை மக்கள் எந்த விதமான துன்பங்களுக்கும் ஆட்படுத்தப்படாமல் அனைத்து உரிமைகளும் பெற்று வாழ்விப்பதற்காக தான் ஒரு தலைவன் சிந்திக்க முடியும். ஒரு தலைவன் அப்படி சிந்திக்கிறது போல தான் இந்த காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இந்த கூட்டணி இயக்கங்கள் சிந்திப்பது. எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், தமிழகம் எப்படி இருக்கணும், தமிழக மக்கள் எப்படி இருக்கணும், தமிழ் மொழி எப்படி இருக்க வேண்டும், இதுதான் எங்களுடைய சிந்தனை. ஆட்சி அதிகாரம் மட்டும் எங்களுடைய சிந்தனை இல்லை. அதனால காங்கிரஸ் கட்சி ஒருவேளை ஒரு இடங்களை அதிகமாக பெறுவதோ, பல இடங்களை அதிகமாக பெறுவதோ, ஒரு இடங்களை விட்டுக் கொடுப்பதிலோ எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய வருத்தங்கள் இல்லை. இயக்கம் அவர்களுக்கு தெரியும், காங்கிரஸ் பேரியக்கம் இன்னைக்கு வலிமை பெற்றிருக்கு. செல்வ பெருந்தகை தலைவர்கள் வருகைக்கு பிறகு கிராம கமிட்டிகளை அமைத்து இந்த நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி காங்கிரஸ் இயக்கம் பெற்றிருக்கு. அதன் நீட்சியாகவும் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு கிராமங்கள்ல எல்லாம் ராகுல் காந்திக்கு மேல அவ்வளவு ஒரு பெரிய பிணைப்பு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன் உருவாகி இன்றைக்கு தன்னுடைய இரு கால்களால குமரி முதல் இமயம் வரை அளந்து ஒவ்வொரு இன மக்களையும், ஒவ்வொரு தொழில் செய்கின்ற மக்களையும் சந்தித்து அவர்களுடைய இடர்பாடுகளை எல்லாம் தெரிஞ்சு அவங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டார். அதற்கு பிறகு தமிழகத்திலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலம் பெற்றிருக்கு. அதனுடைய நீட்சியாக தலைவர் இந்தியா கூட்டணியுடைய தமிழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை புரிந்து கொண்டு காங்கிரசுக்கு கூடுதலாக தேவைப்படுகின்ற இடங்களை கொடுப்பார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு, கிடைக்கும். நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. இவர் நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவருடைய விவகாரம் ரொம்ப இதாகவே போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தாவேக்காவோட மையப்படுத்தி போன முறையில் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இதை தாண்டி பொறுமையுடன் கடந்து போகிறேன், பயந்துட்டு இல்லை, வைகோக்கு கொடுக்குற பதில் மாதிரி பேசியிருக்கிறார். கூட்டணி அவரை அடக்கிட்டீங்க அப்படி தானே? அதாவது மாணிக்கம் தாக்கூரை பேசக்கூடாதெல்லாம் அடக்கிட்டீங்களா? அப்படி இல்லை. நான் எப்போவுமே சொன்னேன், எங்களுடைய கட்சி ஜனநாயகம் மிகுந்த கட்சி. அதுக்கு நிறைய உதாரணங்களும் சொல்ல முடியும். நேரு பெருமான் இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்தபோது அவரையே விமர்சித்து கட்ட எழுதின காலங்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா ஒரு கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அது சரியான கருத்தாகிவிடும் கிடையாது. அதற்குள்ள ஒரு கேள்வி எழுந்தால் அந்த கருத்து மீண்டும் வலுப்பெற்று ஜனநாயகம் மீட்கப்படும். அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள தலைவர்கள் சில நேரங்களில் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல பேசுவது வழக்கம். தலைவர் மாணிக் தாகூர் அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வேணும்,
அது தொண்டர்களுடைய உணர்வு தான். ஆனால் எங்களை போன்றவர்கள் என்ன பார்க்கிறோம்னா, அது பேசுகின்ற இடம் பொது வழியாக இல்லை, தலைவர்களிடம் பேசி தலைவர்கள் மூலம் அதை பெற்றிருக்கலாம் என்கின்ற பார்வை எங்களுடைய பார்வை. அவர் எந்த சூழ்நிலையில் எதை நினைத்து அப்படி பேசினார் என்று தெரியாது. ஆனால் அப்படி பேசியதற்கு இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் தலைவர் ராகுல் காந்தியும் அதில் தலையிட்டு தேவையற்ற கருத்துக்களை பொது வழியில் பேசாதீர்கள், உங்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதை எங்கள்கிட்ட சொல்லுங்க, கூட்டணி பேசும்போது நாங்கள் அதை கேட்டு பெற முடிந்தவற்றை பெறுவோம், நாம் விட்டுக் கொடுக்க வேண்டியவற்றை விட்டுக் கொடுப்போம் என்று சொல்லி அறிவுறுத்தியன் பேரில் அவர் இப்போ செட்டில் ஆயாச்சு, நீ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது முடிந்து போன கதையாக தான் நான் பார்க்கிறேன். இப்போ விமர்சனங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன வருதுன்னா, தாவேக்காவை கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாகவும் அவங்க தொகுதி பங்கீடுகள் விஷயங்களை பேசிட்டு இருப்பதாகவும், அதிலிருந்து காங்கிரஸ் தாவேக்காவோட போறதுனால தான் தேமுதிக இப்போ உள்ள இழுத்துருக்கிறாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்களே, அது சிலருடைய அனுமானங்களை தவிர இதை எதிர்பார்க்குறாங்க. நீங்க என்டிஏ கூட்டணிக்கு எண்ணம் என்னன்னா, இந்த கூட்டணி வலுவிழந்துட்டா ஒரு பாசிசத்தை அரங்கேற்றுவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் பெற்றுவிடலாம் என்று என்டிஏ கூட்டணி இது போன்ற வதந்திகளை கிளப்புவதும், சிலர்கள் அனுமானமாக தேமுதிக உள்ள வந்துடுச்சு அதனால இந்த கூட்டணி பிரிஞ்சிரும், காங்கிரஸுக்கு அவங்க காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, காங்கிரஸை பற்றி அவங்க கவலைப்பட போறதில்லை அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அது ஒரு அனுமானம் தான். நீங்கள் அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் தலைமைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய இணக்கம் இன்னைக்கு இந்தியாவில் வேற யாருக்கும் இல்லை. ஒரு தலைவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்கு ஒரு அழுத்தமும் வலிமையும் உள்ள ஒரு இணக்கம் வேற எந்த தலைவர்கள்ட்டையும் இல்லை. ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அண்ணனும் தம்பியுமாக மிகப்பெரிய இணக்கத்தோடு இருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தில் மதவாதத்தை வெல்வதற்கான அனைத்து யுக்திகளையும் அவர்கள் கூட்டாக நின்று களம் காண்பார்கள். பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை தாவேக்காவோட செல்வது இதெல்லாம் சும்மா ஒரு அனுமானங்கள் தான், அது வரதுக்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இன்கேஸ் வந்துச்சுன்னா என்ன நிலைமையா இருக்கும்? அது கூட்டணி அமைவது என்பது இந்த தேர்தலுக்கு அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்போ அவங்க கூட்டணி விவகாரத்தில் தெளிவாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் 100 விழுக்காடு எக்கு கோட்டையாக இருக்குது அந்த கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி என்பது எக்கு கோட்டையாக தான் இருக்குது. அதில் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை, எந்த விரிசலும் வராது. இல்லை, நான் போன முறையே நான் கேட்டிருந்தேன், காங்கிரஸோடைய தேவை இன்னைக்கு என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன், என்ன தேவை இருக்குது சார்? அதான் சொன்னேன், ஜனநாயகத்தை இந்த நாட்டிற்கு வழங்கியது காங்கிரஸ். கத்தி இன்றி ரத்தம் இன்றி இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் கட்சி இன்றி இந்த தமிழகத்தில் ஒரு ஜனநாயகத்தை முழுமையாக கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு வலுவான சக்தியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உடைக்க முடியுமானா முடியாது. காங்கிரஸ் அகில இந்திய அளவில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ புறமுதுகு காட்டி ஓட வைக்க முடியும், பாரதிய ஜனதாவினுடைய அத்துமீறல்களை தடுக்க முடியும். அதற்கு எங்களோடு உற்ற தோழனாக துணை நிற்பது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மை துணைவராக நிற்கிறாங்க. அதில் இது வேறு கருத்தில் நாங்கள் நட்புக்கரம். எதற்காக? மதவாதத்தையும் பாசிசத்தையும் வேற இருக்கின்ற நட்புக்கரமாக நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். நீங்கள் ஏன் இவ்வளவு நீண்ட காலமாக எத்தனை பேச்சுகளும் வரட்டு, நாங்கள் நீண்ட காலமாக எவ்வளவு உறவோடு இருக்கிறோம், கூட்டணி எவ்வளவு வலுவாக இருக்குது. ஒருவேளை 5 இடங்கள் கூடுதல் கிடைத்தாலோ அல்லது 5 இடங்கள் குறைத்து கிடைப்பதை பற்றி நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனையாக அதை எடுப்பதில்லை. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய சிந்தனை என்பது மதவாதத்தை வேறு இருக்க வேண்டும், இந்த மண்ணை விட்டு ஒருமைப்பாட்டை காக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், ஜனநாயக மக்களுக்கு முழுமையாக கிடைக்கப்படும். இதுதான் எங்களுடைய இயக்கங்களுடைய நோக்கமே தவிர எங்களுக்குள்ளும் சித்தாந்த ரீதியாக சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேறுபாடு என்பது மனிதர்களை நல்வழியில் வாழ்விப்பதற்கான வேறுபாடுகளை தவிர மனிதர்களை வீழ்த்துவதற்கோ அழிப்பதற்கோ அடிமைப்படுத்துவதற்கான எண்ணங்கள் அல்ல. அப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்துல நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? மீண்டும் நீங்கள் அதிகாரத்தை மட்டுமே பேசிட்டுங்க. நாங்கள் அதிகார பசி கொண்டவர்கள் அல்ல. ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கான ஆட்சி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார், மீண்டும் வழங்குவார். எங்களுடைய ஆதரவு அதிகாரத்தில் பங்கில்லாமல் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் தான். ஒருவேளை சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் எங்களுக்கு அதிகாரத்தை தருவதற்கும் தயக்கம் இல்லை. தேர்தலுக்கு முன் அதை வைத்து ஒரு கணக்கு இல்லை. நீங்கள் பெருந்தன்மையாக சொல்றீங்க, ஆட்சியிலும் பங்கு கேட்கறது எனக்கு தயக்கம் இல்லை. அவங்க அப்படி சொல்லுவாங்களா? திமுக அப்படி சொல்லுவாங்களா? அவர் தான் வெளிப்படையாக சொல்றாரு, மாநிலத்தில் சுயாட்சி வேணுன்ற மாதிரி பேசுறாருல தொடர்ச்சியாக. மாநிலத்தில் உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் பேசி இல்லை. மாநிலத்தில் சுயாட்சியை காங்கிரஸும் விரும்புது. நீங்க ஒவ்வொரு மாநிலம் ஏன் அதை விரும்புதுன்னா, இந்திய தேசம் என்பது ஒரு பன்முகப்பட்ட தேசம். நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் பேசக்கூடிய மொழி வேறு, உணவு பழக்கம் வேறு, ஆடை கலாச்சாரம் வேறு, அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு முறைகள் வேறு. இப்படி நமக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் பண்பாட்டும் மொழியும் கலாச்சாரம் வேறுபாடா இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தை மீட்டெடுப்பதற்காக போராடின தலைவர்கள் வேறு வேறு தலைவர்கள். இங்க தமிழகத்தினுடைய மீட்சிக்காக பல்வேறு தலைவர்கள் போராடி இருக்காங்க, சிறை சென்றிருக்காங்க, உயிர்களை தியாகம் செய்திருக்காங்க. இந்த தலைவர்களை பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் படிப்பார்களா என்றால் வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த மக்களுக்காக அவர்கள் போராடவில்லை. இந்த தமிழகத்துக்காக, தமிழ் மொழியை மீட்பதற்காக, தமிழ் பண்பாட்டை மீட்பதற்காக, தமிழுடைய வரலாற்றை வெளியே கொண்டு வருவதற்காக, தமிழனுடைய விடுதலைக்காக போராடியவர்களுக்கு தமிழ் மக்கள் தான் கொண்டாட முடியும். அவர்களை வரலாறை நன்கு கற்க வேண்டியவர் நாம் தான். பீகார் மாநிலத்தை சார்ந்தவன் தமிழ் தலைவர்களை கொண்டாட வேண்டிய வாய்ப்பு
கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் இருக்கும்போது தமிழகத்திற்கென்று ஒரு தனித்துவம் வேணும். எங்க தலைவர்களை நாங்க கொண்டாடினாதான் வரக்கூடிய சந்ததியினர் இந்த நாடு எப்படி விடுதலை பெற்றது, இந்த மொழியை ஏன் நம்ம பாதுகாக்கணும், இந்த பண்பாடு எதற்கு முக்கியமானது, இந்த சிந்தனைகள் வரணும்னா நம்ம தலைவர்கள் நாம கொண்டாடணும். ஆனா தேசியம் என்கின்ற அடிப்படையில் வேற ஒரு ஒத்தை சிந்தனை இருக்கும். அதனால இந்த பன்முகப்பட்ட தேசத்தை மாநிலத்தில் கூட்டாட்சி சுயாட்சி என்பது நியாயமான கோரிக்கை தான். அது காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய கோரிக்கை, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. காங்கிரஸ்குள்ளேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தாவைக்காவோடு போவதற்கு ஒரு சாஃப்ட் கிரீன் சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, திமுகவோட போன்ற கூட்டம் ஒன்று இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? இதை இப்போ 2 பேருக்குள்ள யார் ஜெயிக்கிறீங்களோ அந்த கூட்டம். அதை விட சிறப்பு என்னன்னா